Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு பைக் ஓட்டிட்டு இருக்க போகல சடனா மீட்டர் பாக்ஸ் பார்த்தா ஸ்பீடோமீட்டர் ஒர்க் பண்ணுது இல்ல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிம் கிட்ட வர ஸ்பீடோமீட்டர் வயர் கனெக்ஷன்ல லூஸ் கனெக்ஷன் ஆகும். அது மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு பைக் அப்படியே கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு கலட்டி பார்த்தா ஸ்பீடோமீட்டரோட கேபிள் பிரேக் ஆயிட்டு. சம்பாதிக்கிறமோ இல்லையோ செலவு மட்டும் வந்துருது. இப்போ நான் அவுட் சைட்ல இருக்கேன், ஒன்றும் செய்ய வழி இல்லை. அதனால மறுபடியும் இருந்த மாதிரியே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கையெல்லாம் கிரீஸ் ஆயிருந்துச்சு, அதெல்லாம் தொடச்சிட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மீட்டர் பாக்ஸை பார்த்து தான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்வேன். என் பெட்ரோல் எவ்வளோ ஒர்க் பண்ணுது, இன்ஜின் ஆயில் மாத்திர டைமிங், அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் எலும்புனதுமே வேலையா கடைக்கு போயிட்டு கேபிள் ஒன்று வாங்கினேன். 500 rupees. நல்ல ஜெனியூன் கேபிள்னு சொல்லி தந்தேன். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அது பார்க்க போகல எனக்கு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருந்துச்சு. சரி பேக்கிங்கோட தானே இருக்கு, நல்லதாக தான் இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். எப்பயும் போல வீட்டுக்கு வந்து ரெண்டு சைடும் இருக்க ஆணியை கலட்டி ஹெட்லைட் கவரை படிச்சு விட்டுட்டு நான் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ற வீடியோல சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த நட்டை அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கொண்டேன். அதுக்கப்புறம் கீழே வர கனெக்ஷனையும் லூஸ் பண்ணிட்டு கேபிள் அப்படியே கழட்டி எடுத்துட்டேன். பைக்குக்கு ஏதாச்சும் ஒரு புதிய சாமான் மாற்றப்போக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்தோட இந்த பேக்கிங்கையும் பிரிச்சு எடுத்துட்டு கேபிளை கொஞ்சம் இழுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன சரி பிரேக் ஆயிருக்கான்னு. அப்படி எதுவுமே இருக்கல. அந்த டைம்ல நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன், ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. என்னதுன்னா கீழே கனெக்ட் பண்ற கேபிளுக்குள்ள வர ஸ்ப்ரிங் முன்னுக்கு கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சு. அது ஃபைனலா இப்படி ஒரு ரிசல்ட்டை தரும்னு நான் நினைக்கல. எப்படி கழட்டணும் அதே மாதிரியே கீழே மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேபிளை சரியா எந்த இடத்தால போடணுமோ அதே இடத்தால போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். கேபிளுக்குள்ள அந்த ஸ்ப்ரிங் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணி அதே ரூட்டால எடுத்தா தான் கேபிள் கொஞ்ச நாளைக்கு நல்லா பாவிக்கும், இல்லைன்னா மிச்ச நாளைக்கு லைஃப் வராது. அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்பீடோமீட்டர் ஒர்க் பண்ணதான ஓடி பார்க்கறதுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால கீழே ஒரு பழைய வச்சு டபுள் ஸ்டாண்ட் அடிச்சுட்டு கையாலே ரோதையை நல்லா பெலமா சுத்தி விட்டேன். அப்படியே வந்து ஸ்பீடோமீட்டர் பார்த்தா அந்த முள்ளு ஸ்மூத்தா ஏறாம துள்ளி ஏறிக்கிட்டு இருந்துச்சு. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கு. அப்பயும் நான் அதை பெருசா எடுத்துக்கல. சரி ஓட்ட போக்கில் சரியாயிரும்னு நினைச்சேன். வேலையை முடிச்சுட்டு இருந்த மாதிரி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல வேலைக்கு போற மாதிரி போனேன். ஒரு 2-3 நாள் சரி ஒழுங்கா ஓட்டியிருக்க மாட்டேன், கேபிள் போயிட்டு. என்ன கொடுமை சரவணன். மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்களை பண்றப்போ சின்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஒன்று மாத்திருங்க, இல்லைன்னா ஷுவரா டபுள் செலவு வரும். கேர்ஃபுல். இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாம பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே ஒரு லைக்கும். இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்.